பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடே கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் 132ஆம் சங்கீதத்தினுடைய 1ஆம் வசனம். கர்த்தாவே, தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அப்படின்னா, இங்கே சங்கீதக்காரராகிய தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். இது ஒரு ஜெபமாக இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது. தேவனே, அன்றைக்கு சங்கீதக்காரராகிய தாவீது என்று சொல்லக்கூடிய அந்த பக்தருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், ஆடு மேய்த்து கொண்டிருந்தவரை ஆண்டவர் ராஜாவாக்கினார். மட்டுமல்ல, அவர் கடந்து போன பாதைகளிலே இருந்த போராட்டங்களுக்கு அளவே இல்லை. ஆரம்ப நாட்களிலிருந்து ஒரு தகப்பனால் புறக்கணிப்பு, அதற்கு பின்பாக ராஜ்யபாரத்தை பிடிக்கும் முன்பதாக அவர் பட்ட போராட்டங்கள், அவர் காண்பித்த காரியங்கள் எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப பாடுகள் மத்தியிலும் உபத்திரவத்தின் மத்தியிலும் கடந்து போன ஒரு தேவனுடைய மனிதர். அப்போ அவருடைய வாழ்க்கையிலே அத்தனை போராட்டங்களையும் அத்தனை வியாகுலங்களையும் அந்த மனிதர் கடந்து போய் ராஜாவாக இருந்தாலும் அவர் பட்ட போராட்டங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ அந்த தேவ மனிதனினுடைய வாழ்க்கையில் நடந்த சில காரியங்களை இப்போ ஒரு ஜெபமாக ஏறெடுக்கப்படுகிறது. என்னென்னா, தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து போகிற பாதையிலையும் சரி, அன்றைக்கு தாவீதினுடைய உபத்திரவத்தை நினைந்தருளின அதே தேவன் இன்றைக்கு நாம் கடந்து போகிற பாதையிலேயும் எத்தனை விதமான பாடுகள், எத்தனை விதமான உபத்திரவங்கள் மத்தியிலே நாம் கடந்து போனாலும் சரி, தேவன் அவைகளை நமக்கு நினைத்து அதற்கு ஏற்ற பலனை கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அப்போ நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம் ஒவ்வொரு நாளும், ஐயா, நாங்கள் ரொம்ப பாடுகள் பட்டு வேதனைகளின் மத்தியில், போராட்டத்தின் மத்தியிலே தான் எங்களுடைய வாழ்க்கை கடந்து போய் கொண்டிருக்கிறது, அப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலே தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் கலங்கின நிலைமையில் இருப்பீங்கன்னா இந்த ஜெபத்தை நீங்கள் செய்ய வேண்டும். ஆண்டவரே சொல்லிட்டு உங்கள் பேரை அந்த இடத்துல போட்டுக்கோங்க. போட்டு என்னுடைய உபத்திரவத்தை நீங்கள் நினைந்தருளுங்க. நான் எத்தனை பாடுகள், எத்தனை வேதனைகள் மத்தியிலே நான் போயிருக்கிறேன், எத்தனை சூழ்நிலைகளை நான் கடந்து வந்திருக்கிறேன் என்பதை என் தேவன் ஒரு விசை நினைவு கூறுவீராக. இது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் செய்ய வேண்டிய ஒரு ஜெபம். ஏன்னா எல்லாருக்குமே நாம் போகிற வழிகள் ஸ்மூத்தாக இருக்கும்னு எல்லாராலையுமே சொல்ல முடியாது. ஒவ்வொரு மனிதர்களும் அவர்கள் கடந்து போகிற வாழ்க்கை, அவங்க கடந்து போகிற சூழ்நிலை வித்தியாசமாக தான் இருக்கும். அப்போ நான் கண்ணீரின் மத்தியிலே, நான் வேதனையின் மத்தியிலே தான் நான் போய்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் நினச்சா, நான் செய்ய வேண்டிய ஒரு ஜெபம் என்னென்னா, ஆண்டவரே, என்னுடைய சகல உபத்திரவத்தையும் என் தேவன் நினைப்பீராக. அந்த நினைவு தான் இன்றைக்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். அப்போ அப்படி ஒரு காரியத்தை நாம் தேவனிடத்திலே கேட்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆண்டவரே, என்னையும் என் உபத்திரவத்தையும் நினைந்தருளுங்க. ஏன்னா தேவன் நம்மை நினைப்பாரானால் நாம் போகிற பாதையாக இருக்கட்டும், உபத்திரவமாக இருக்கட்டும், வேதனையாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு நிமிஷத்தில் எல்லா சூழ்நிலைகளையும் என் தேவனால் மாற்றி போட முடியும். ஏனென்றால் அவர் நினைந்தருளுகிற ஒரு தேவன். அப்போ அப்படிப்பட்ட ஒரு தேவனை தான் நான் ஆராதித்து கொண்டிருக்கிறேன். எனவே தேவனுடைய பிள்ளைகள் என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன். எனக்கு விரோதமாக எந்த காரியங்கள், எத்தனை மனிதர்கள் எழும்பினாலும் சரி, நான் போகிற பாதையில் எத்தனை வேதனைகள் இருந்தாலும் சரி, நான் படுகிற உபத்திரவங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, என் தேவன் என்னை நினைந்தருளுவார். என்னை நினைக்கிற ஒரு தேவனை நான் ஆராதித்து கொண்டிருக்கிறேன். அது மனிதர்கள் நான் போகிற சூழ்நிலையையும் வைத்து என்னை மறந்து விடலாம். ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன் என்னை மறக்காதவர். இந்த ஒரு விசுவாசம் இன்றைக்கு நமக்குள்ளாக துளிர்விடப்பட வேண்டும். ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம கேட்கணும், ஆண்டவரே, என்னையும் என் உபத்திரவத்தையும் நினைந்தருளும். நான் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கிறேன், நான் எவ்வளவு கண்ணீர் வடித்திருக்கிறேன், எத்தனை காயங்கள் மத்தியில் நான் நிற்கிறேன் என்பதை என் தேவன் ஒரு விஷயம் என்னை நினைந்தருளுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக நிற்கிறவர்களாய் நாம் நிற்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அதை இந்த நாளிலே ஒரு ஜெபமாக நாம் தேவ சமூகத்தில் ஏறெடுக்க போகிறோம். நான் உபத்திரவத்தை பார்த்ததே கிடையாது என் லைஃப்லன்னு சொல்லி யாராலையுமே சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் மனிதர்களும் ஒவ்வொரு விதமான பாதையின் வழியாக நாம் கடந்து போயிருப்போம். அப்போ ஆண்டவர் அந்த வேதனையின் மத்தியில் நாம் ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்ன? ஆண்டவரை, என்னையும் நான் பட்டுக்கொண்டிருக்கிற உபத்திரவத்தையும் ஒரு விசை நினைந்தருளும். அந்த நினைந்தருளி
என்னை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்கன்னு சொல்லி அந்த தேவ சமூகத்தில் மன்றாடி ஜெபிக்கிற அந்த அனுபவத்தை இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்க போகிறோம். இன்றைக்கு ஒருவேளை கண்ணீரின் பாதையில், கவலையின் மத்தியில், கஷ்டத்தின் மத்தியில் நீங்கள் போய் கொண்டு இருப்பீங்கன்னா, இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே ஒரு விஷயம் என்னை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே, என்னை ஒரு விஷயம் நோக்கி பார்த்து எனக்கு ஒரு விடுதலையை தருவீராகன்னு சொல்லி இன்றைக்கி நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க போகிறோம். கேட்கலாமா? ஜெபிக்கலாமா? தகப்பனே உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த நாட்களிலே தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைந்திருளும்னு சொல்லி ஜெபித்ததைப் போல இன்றைக்கு எங்களையும் உங்கள் பலிபீடத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, எங்களையும் எங்களுடைய சகல விதமான உபத்திரவங்களையும் நாங்கள் கடந்து வந்த பாதையினுடைய வேதனைகளையும் என் தேவன் அறிந்திருக்கிறீங்க. அவைகள் எல்லாவற்றையும் கொஞ்சம் மனிதர்கள் அதை நினைக்கப் போவது கிடையாது, மனிதனுடைய எண்ணங்களுக்கு அது இருக்கப் போவதில்லை. ஆனால் என் தேவன் அதுக்கு நினைத்து அதற்கு ஏற்ற பலனை கொடுத்து நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.